அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இன்னைக்கு வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது ஒரு ஆணோட ஜாதகம். ஜாதகருக்கு வயசு 47 வருஷம் 6 மாசம் 29 நாள் ஆகுதுங்க. ஜாதகரோட கேள்வி என்னன்னாக்க, சார் நான் ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல கார் டிரைவிங் டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் சொந்தமா டிரைவிங் ஸ்கூல் வைக்கலான்ட்டு இருக்கேன். அந்த மாதிரி பண்ணலாங்களா? அதே சமயத்துல என்னோட டிரைவிங் ஸ்கூல் ஓனர் இன்னும் கொஞ்ச காலத்துல அவரோட பசங்களோட வெளிநாட்டை போய் செட்டில் ஆக போறதா சொல்றாரு. அந்த மாதிரி போற சமயத்துல நான் டிரைவிங் ஸ்கூலை உன் பேர் எழுதி கொடுத்துறேன்னு சொல்றாரு சார். அது எப்ப எழுதி கொடுப்பாரு? அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேக்குறாருங்க. சரி, இப்ப இந்த ஜாதகரோட பிறப்பின் லக்னமா என்ன போயிட்டு என்ன இருந்துச்சுன்னாக்க கும்பம். ஆனாலுமே நம்ம அட்சய லக்னம் பத்தடி ஜாதக முறைப்படி நம்ம பிறப்பு லக்னத்தை எடுக்காம வளரும் லக்னமான தற்போதைய வயதுக்குரிய ஏஎல்பி லக்னமா என்ன போயிட்டு இருக்கு? மிதுனம் போயிட்டு இருக்குங்க. லக்னாதிபதி யாரு? புதன். புதன் எங்க இருக்காரு? 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல இருக்காரு. இப்ப இவருக்கு ஏகம் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்குங்க? புனர்பூசம் 2 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதி குரு பகவான் எங்க இருக்காரு? 12 விரயஸ்தானத்துல இருக்காரு. அப்ப 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகவான் 11ல இருக்கிறார். அதாவது 4ன்றது வண்டி வாகனம் வச்சுங்களா, 11ன்றது லாபம் மகிழ்ச்சி, 1ன்றது ஜாதகர். அப்ப ஜாதகர் வண்டி வாகனம் மூலம் மகிழ்ச்சியா இருக்காருன்னு தெரியுது. சரி, ஜாதகருக்கு சொந்தமா டிரைவிங் ஸ்கூல் வைக்கணும்ன்ற எண்ணம் ஏன் வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அப்ப ஜாதகரோட மனசு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மனசுன்னு சொல்லப்படுற 5ஆம் பாவத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் வச்சுங்களா 10ன்ற தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதாலையும் 5ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்படுற குரு பகவான் 12ன்ற விரயஸ்தானத்துல இருக்கிறதாலையும் இந்த ஜாதகருக்கு தொழிலுக்காக விரயம் செஞ்சு சொந்தமா தொழில் செய்யணுன்ற எண்ணம் வந்துருச்சு. மேலும் 5ஆம் பாவத்துல யார் உட்கார்ந்துருக்காரு? ராகு பகவான் இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு? ஜாதகர் பிரம்மாண்டமா யோசிக்கிறாரு ஆச்சுங்களா. அப்ப இவர் என்ன கேட்டாரு? சொந்தமா டிரைவிங் ஸ்கூல் வைக்கலாமா, இல்ல ஓனர் டிரைவிங் ஸ்கூல் என்னோட பேருக்கு எழுதி தரேன்னு சொல்லிருக்காரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் எழுதி கொடுக்கறப்ப வாங்கிக்கலாமா அப்படின்றதான் இவரோட கேள்வியா இருந்துச்சு. கரெக்டுங்களா? அப்ப நம்ம என்ன சொன்னோம்? ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா ஆணித்தரமா இந்த ஜாதகருக்கு சொல்லிட்டோம். அதாவது அட்சய லக்ன பத்ததி ஜாதக முறைப்படி நம்ம குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி அவர்கள் ஒரு அற்புதமான விதியை உருவாக்கியிருக்காரு. அதாவது எந்த ஜாதகரோட ஏஎல்பி லக்னம் மிதுனத்துல போகும்போது தொழில் சம்பந்தமான புது முயற்சியோ விரிவுபடுத்துறதோ அதுக்காக முதலீடு போடுறதோ கூடவே கூடாது. அப்படி பண்ணா அது அழுத்தம், டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும் ஆச்சுங்களா அப்படின்னு சொன்னோம். அதனால சொந்தமா டிரைவிங் ஸ்கூல் வைக்க வேண்டாம். ஆனா உங்க ஓனர் அவராகவே டிரைவிங் ஸ்கூல் உங்க பேருக்கு எழுதி தரப்போறாருன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தா நீங்க வாங்கிக்கோங்க. அப்ப நீங்க எதுவும் முதலீடு போட போறது இல்லை. அவரும் வெளிநாடு போய் செட்டிலும் பசங்களோட போய் இருக்க போறதுனால ஸ்கூல் உங்க பேருக்கு எழுதி கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி வந்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். சரி, அப்ப அந்த மாதிரியான காலம் எப்போ வரும் அது தெரியும் இல்லைங்களா? எப்போ எழுதி கொடுப்பாரு, எப்போ அந்த மாதிரி போவாரு அப்படின்னா, இவருக்கு தற்போது நட்சத்திரம் புனர்பூசம் 2 போயிட்டு இருக்கு. அப்ப இவருக்கு புனர்பூசம் 3 இயங்கும் நட்சத்திரம் வரும்போது, அதாவது 4ஆம் தேதி ஜூன் மாசம் 2026 இருந்து 13ஆம் தேதி பிப்ரவரி 2027க்குள்ள இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம். எப்படி சொன்னோம்? நவாம்ச புள்ளியம் மிதுனத்துல நிகழ்காலத்துல போகுது. மாற்றம்னு சொல்ற 9ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்படுற கோச்சார குரு பகவான் நல்ல லக்னத்துல பாக்கியமா இருக்காரு. அதனால புனர்பூசம் 3 வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு, புனர்பூசம் 3 வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவர் எழுதி கொடுக்குற அந்த நீங்க வேலை செய்யற இந்த டிரைவிங் ஸ்கூல் உங்க பேருக்கு எழுதி கொடுத்துருவாருங்க. அப்போ எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஸோ அது வரைக்கும் இந்த லக்னம் மாறுற வரைக்குமே நீங்க எந்த ஒரு முதலீடும் முயற்சியும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு புரிய வச்சோம். அவரும் சரின்னு சொல்லிட்டு போனாருங்க. ஸோ இப்படிப்பட்ட அற்புதமான ஜாதக முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும் என் குலதெய்வத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.